أستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்றாருளாளன் நிகரச் அன்புடையோன் அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், ஒழுக்க நெறிகளை எமக்காக அல்லாஹ் பூரணப்படுத்தி அதனை அவன்பால் வரதீது லக்கும், உங்களுக்காக நான் அக்செப்ட் பண்ணியிருக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அதை நான் பொருந்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிய அந்த மார்க்கத்தின் ஒழுக்க நெறிகளை, அந்த மார்க்கத்தினுடைய பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடிக்கிறோம். இறுதி மூச்சு வரைக்கும் அந்த உணர்வோடு வாழ்ந்து மரணிக்கின்ற நல்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய இந்த குத்பாவில் இந்த உலகத்தின் போக்கு, அந்த உலகத்தின் போக்கை நாம் பொருளாதார ரீதியாக அணுகினாலும், அந்த உலகத்தின் போக்கை அரசியல் ரீதியாக அணுகினாலும், நாம் இது போன்ற எந்த துறைகளோடு ஒப்பிட்டாலும் நாளாண்டும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அதை நம்ம கெஸ் பண்ண முடியல. அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள், எது இருக்கிறது, அதற்கான காரணம் என்ன என்பதை தாண்டி இந்த சூழ்நிலையோடு நாம் வாழ பழக வேண்டும். இஸ்லாம் அதற்கான வழிகாட்டலை நமக்கு தந்திருக்கிறது. அதை தெரிந்து கொள்வதுதான் இந்த குத்பாவினுடைய நோக்கமாகும். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தோட ஒப்பிடுகிற பொழுது மனிதன் பலகீனமானவன். அல்லாஹு தஆலா மனிதர்களை குறையுள்ளவர்களாக படைத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான்: யுரீதுல்லாஹு அன் யுஹஃபிஃப அன்கும் வ குலிகல் இன்சானு ضعீஃபா. மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருப்பதனால அல்லாஹு தஆலா நமக்கு இலகுவை நாடுகிறான், லேசை நாடுகிறான். அல்லாஹு தஆலா நமக்கு பயணத்தின் பொழுது 5 நேர தொழுகைகளை சுருக்கி சேர்த்து தொழுவதற்கான ஒரு சலுகையை அல்லாஹ் தந்திருப்பது நாம் பலகீனமானவர்கள் என்பதனால். பயணம் என்ற சுமையும் இந்த இபாதத்து இன்னொரு சுமையாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக எமது பலகீனத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான சலுகையை தந்திருக்கிறான். ரமலான் காலம் நாம் பலகீனமானவர்கள், பயணத்தோடு இருக்கிறோம், நோயாளிகளாக இருக்கிறோம் என்றால் அல்லாஹு தஆலா எமது உடல் ரீதியான உள ரீதியான பலகீனத்தை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ஒரு சலுகையை தந்திருக்கிறான். நோம்ப நீங்க விடுங்க, இன்னொரு நாள் உங்களுக்கு வசதிப்படுற நேரம் நோம்ப பிடிச்சு கொள்ளுங்க. காரணம் என்னன்னா,
நாம் பலகீனமானவர்களாக இயலாதவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு குறைபாடு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நம்மை பற்றி, இந்த மனித உடலை பற்றி, மனிதனுடைய உணர்வுகளை பற்றி அடையாளப்படுத்துகிற பொழுது எமது பலகீனங்களில் இன்னும் ஒன்றை அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். உடனே ப்ராஃபிட்ட, லாபத்தை, பெனிஃபிட்டை எதிர்பார்க்கிற மனித உணர்வு இருக்கிறது. இன்றைக்கு நாம முதலீடு செய்தால் நாளைக்கு அதில் லாபம் வரணும். இன்றைக்கு ஒரு தொழில் செய்தால் நான் அதில் அவசரமா முன்னேறிடணும், அவசரமா அதனுடைய பயனை அடைந்திடணும் என்ற அவசரம் எம்மிடத்துல இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இது ஒரு குறைபாடாக மனிதனத்தில் வைத்திருக்கிறான். அந்த குறைபாட்டினுடைய வெளிப்பாடுகளை நாம் அவ்வப்போது பார்க்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதன் தன் சுயநலத்திற்காக வாதாடக்கூடியவனாக இருக்கிறான். வகானல் இன்சானு ஜதலா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் தண்ட சுய லாபத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய நியாயத்தை மெருகூட்டி அழகுபடுத்தி, தன் பக்கம் இருக்கிற நியாயங்களை கொஞ்சம் கூடுதலாக சொல்லி ஜதல் பண்ணக்கூடிய, அதாவது விவாதிக்கக்கூடிய, தர்க்கம் செய்யக்கூடிய, நம்மளோட பாஷையில சொல்வார்கள், மனுஷன் தண்ட விஷயம் வேண்டா லோயர், மற்றவங்களோட விஷயம் வேண்டா ஜட்ஜ், அவர் உடனே தீர்ப்பு கொடுத்துடுறது. தண்ட விஷயம் வேண்டா லோ கதைக்கிறது, வாதித்துக் கொண்டே இருப்பார்கள். அது அப்படி அல்ல, இப்படி அல்ல. இது மனிதனுடைய குறைபாடு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதனுக்குள் இப்படி ஒரு இயல்பு, குறைபாடு இருக்கிறது. என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வரிசையில் அல்லாஹ் இன்னும் ஒரு குறைபாட்டை பற்றி சொல்றான். அது என்னன்னு கேட்டால், மனிதன் செல்வத்தை நேசிக்கிறான், அதிகமாக நேசிக்கிறான். இது ஒரு மனுஷன் குறைபாடு, இயலாமை. அவன் இந்த இயலாமையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பொருளாதாரத்தை நேசிப்பது என்பது ஒரு மனிதனுடைய குறைபாடு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பொருளாதாரத்தை நேசிப்பது என்பது எங்கட வாழ்க்கையில எப்படியெல்லாம் பரிணாமம் பட்டு வந்திருக்கிறது என்பதை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற நேரம், மனுஷன் சொல்றானா ஏண்ட செல்வம், ஏண்ட செல்வம் என்று சொல்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூலுல் அப்து, அல்லது இன்னொரு ரிவாயத்தில் யகூலுல் இன்சான், மனிதன் சொல்கிறான், மாலி மாலி, எல்லாம் என்ற செல்வம், இது ஏண்ட பணம், ஏண்ட வீடு வாசல், ஏண்ட சொத்து, ஏண்ட காணி, ஏண்ட வாகனம், இப்படி என்னுடையது 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 என்று பேசிக்கொண்டே இருக்கிறான், தன்னுடையது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு மனிதன் தன்னுடையது என்று சொல்கிறது உண்மையிலே பிழை, நியாயம் இல்லது. அது யாருடைய ஒன்றை பிடிச்சு கொண்டு தன்னுடையது என்று சொல்கிறானா? ஒரு மனிதன் தன்னுடையது என்று எதை சொல்ல முடியும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அக்கல, எதை சாப்பிட்டு குடித்து செமிச்சு எங்களோட உடலுக்கு அது எனர்ஜியா சேர்ந்ததோ அதுதான் நம்முடையது. அதே போல எதனை நாம் உடுத்து கிழித்து பழையது என்று வீசினோமோ, எதை அனுபவித்தோமோ ஆடையில், அதுதான் நம்மளுடையது. எதனை நாம் கொடுத்து மகிழ்ந்தோமோ, கொடை என்பதனால் கொடுத்து மகிழ்ந்தது, என் கையால் என் கரத்தால் சம்பாதித்ததை நான் கொடுத்திருக்கிறேன், அது என்னுடையது. இந்த மூணும் தான் என்னுடையது. அடுத்த கணம் நான் மரணித்தால் அது யாரோ ஒருவருக்குரியது. மனிதன் உணர்ந்து கொள்ளாமல் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வம் என் செல்வம் என்று ஒரு மனிதனுடைய சிந்தனையும் அறிவும் பேசிக்கொண்டே இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, லவ் கான லி இப்னி ஆதம் வாதி ஆனி மின் மாலின், இன்னொரு ரிவாயத்தில் மின் தஹவி, செல்வம் செல்வம் அவனுக்கு 2 ஓடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செல்வத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கமாக சொன்னார்கள். தங்கத்தில் 2 ஓடைகள், பணத்தில் 2 ஓடைகள் இருக்கிறது என்றால் மனிதனுடைய தேடல் எப்படி இருக்கும்னா, 2 இருக்குத்தானே எனக்கு போதும் என்று நினைக்க மாட்டானாம், 3வது ஒன்றை எனக்கு என்னால் உருவாக்கி கொள்ள முடியுமா, என்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியுமா, என் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த முடியுமா, ஒரு கடை இருக்கி இன்னொரு பிரான்ச் ஒன்று போடலுமா, இன்னொரு இடத்துல இன்னொரு கடையை துறக்கணுமா என்றுதான் மனிதன் யோசிக்கிறான். அது அவனுடைய சிந்தனையில், நீரோட்டத்தில், அவனுடைய செல்வம் சம்பந்தமான சிந்தனையில் இப்படி ஒரு போக்கு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அருமை இஸ்லாமிய சகோதரர்களே,
மனிதன் இப்படி செல்வத்தோட போய்கொண்டிருக்கிற, செல்வத்துக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிற இந்த நிலை எதுவரைக்கும் நீடிக்கும் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உடல் முதுமை அடையும், தோல் சுருங்கி போகும், அடைவான். ஆனால் ரெண்டு விஷயம், அவனுடைய தோல் சுருங்கி போகும், முதுமை அடையும், முதுமையின் தோற்றம் வெளிப்படையாக விளங்கும். ஆனா ரெண்டு விஷயம் அவனுக்குள்ள வாலிபமாக இருக்கும், இளமையாக இருக்கும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று என்ன தெரியுமா? செல்வம் தேடுகின்ற அவா. ரசூலுல்லாஹ் அதை இப்படி சொன்னாங்க, அல் ஹிர்சு அலல் மால், பணத்தின் மீதான மோகம், ஆசை, பேராசை அவனுக்குள்ள இளமையாகவே இருக்கும். நாளைக்கு கபருக்கு போற சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த கபருக்கு போறதை மறந்து பணத்தை நேசிப்பது, பணத்தின் மீதான மோகம் மனிதனுக்குள்ள இளமையாக இருக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பணம் இருந்தா இன்னொரு யோசனையும் வருமா? பணம் போதுமான அளவு இருந்தா இன்னொரு யோசனையும் வரும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது என்னன்னா, உடலை எப்படி நாங்க கொஞ்சம் இளமையாக்கி கொள்ளலாம், நீண்ட காலம் எப்படி வாழலாம், கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்து, கொஞ்சம் சில நடவடிக்கைகள் செய்து, எங்கட பொடிய, எங்கட சூழலை கொஞ்சம், எங்கட ஆயுளை கொஞ்சம் நீட்டித்துக் கொள்றதுக்கு என்ன ஃபுட் இருக்கு, என்ன மருந்து இருக்கு, என்ன வழிமுறைகள் இருக்கிறது, அப்படின்னு ஒரு மனிதன் தேடிக்கொண்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பணத்தின் மீதான ஈடுபாடு அவனுக்குள் இரண்டு விஷயங்களை இளமையாக வைத்துக் கொள்ளும். அது மேலும் பணம் தேடணும் என்ற ஆசையும், இரண்டாவது அதனை சூழ அவனுடைய உடலை அவன் மெதுமைப்படுத்துவது, புதுமைப்படுத்துவது, இளமைப்படுத்துவது என்ற நோக்கத்தில் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்வதற்கு வழி இருக்குமா என்று தேடுகின்ற மனநிலையும் இருக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மனிதனுடைய இயல்பு என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நாம் இந்த பொருளாதாரத்தை, இந்த பணத்தை, செல்வத்தை பாதுகாக்கணும் என்ற ஒரு வழிகாட்டலையும் தருகிறார். எப்படி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது இத நாங்க தேடுறது தவறு என்று சொல்லல ரசூலுல்லாஹ், மனுஷன் இயல்பு என்று சொன்னார்கள். மனிதன் இயல்பாக அப்படி இருக்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க செல்வத்தை, உங்களிடத்தில் இருக்கிற பணத்தை, அது கியாமன், உங்களோட வாழ்வாதாரம். அது எப்படி? வாழ்வாதாரம், உங்களோட வாழ்க்கைக்கான உத்தரவாதம். ஆகவே இந்த வாழ்வாதாரத்தை வலா துஸ்ஸுஃபஹா அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், உங்களுக்கு வாழ்வாதாரமாக தந்திருக்கிற, வாழ்வதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கிற இந்த செல்வத்தை கொண்டு போய் ஊதாரிகளிடத்துல கொடுத்துடாதீங்க, சுபஹாக்களிடத்துல கொடுத்துடாதீங்க, அதை வீணடிக்கிறவனிடத்துல கொடுத்துடாதீங்க, அதை ஒரே நாள்ல அழிச்சு விடுவானே அவனிடத்துல கொடுத்துடாதீங்க. நல்ல புத்திசாலி, நல்ல ஆரோக்கியமான சிந்தனை உள்ளவன் இந்த பொருளை, இந்த பணத்தை, இந்த செல்வத்தை, ஒரு தொகை பணத்தை ஒருவனிடத்துல கொடுத்தால், என் பிள்ளையிட கையில கொடுத்தா இதை டெவலப் பண்ணுவான்டா அவன்கிட்ட கொடுங்க. இந்த குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறது. எப்படி? நம்மட புள்ள அல்லது நம்ம சகோதரன் நல்ல புத்திசாலி, நல்ல பொருளாதார நுட்பம் உள்ளவன், நல்ல திறமை உள்ளவன், நல்ல வியாபார நுணுக்கம் உள்ளவன் என்றா அவனை ஊக்கப்படுத்துங்க, அவனிடத்துல கொடுத்து பொருளாதாரத்தை டெவலப் பண்ணுங்க என்று குர்ஆன் சொல்கிறது. அது எதை வைத்து கேட்டால் வலா துஸ்ஸுஃபஹா, நீங்க மடையன்கிட்ட கொடுக்காதீங்க. ஷஃபீஹா இருந்தா, கொஞ்சம் புத்தி சுயாதீனம் இல்லாத, பொருளாதாரத்தை டெவலப் பண்ண தெரியாத, பொருளாதாரத்தை ஊதாரித்தனம் பண்ணிடுவான் என்று நீங்க கருதுகிற ஆட்கள்கிட்ட உங்களுடைய பொருளாதாரத்தை, வாழ்வு ஆதாரத்தை கொண்டு போய் கொடுத்துடாதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் பொருளாதாரத்தை தேடுங்க என்று அல்லாஹ் நம்மளை ஊக்கப்படுத்துகிறார். எப்படி? நீங்க இதா நூதியல் ஸலா, தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வெள்ளிக்கிழமையில வதருல் பை, வியாபாரத்தை விட்டுட்டு நீங்க தொழுகைக்காக அல்லாஹுவை திக்ர் செய்வதற்காக நீங்க விரைந்து செல்லுங்கள். அதே நேரத்தில் தொழுக முடிஞ்சிட்டா ஃபைதா குதியத்திஸ் ஸலா ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ், நீங்க உங்களோட இபாதத், உங்களோட கடமை முடிஞ்சிச்சுட்டா
நீங்க பூமியில் பறந்து சென்று வபுத்தகு மின் ஃபضலில்லா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அல்லாஹ்வோட ஃபضல் என்று சொல்கிறான். இந்த பொருளாதாரத்தை, இந்த பணத்தை தேடுறத, ஒரு நல்ல தொழில் செய்யறத, ஹலாலான வருமானத்தை வைத்துக் கொள்வதை அல்லாஹ் தஆலா ஃபضலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஃபضல் என்றான். அந்த ஃபضலை தேடுங்க என்கிறான். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபضலை தேடுறது, பொருளாதாரத்தை தேடிக்கொள்வது எந்த அளவுக்கு நம்மளோட புள்ள குட்டிகளுக்காக சம்பாதிக்கிறோம்னு சொல்லுவாங்க நம்மளோட பெற்றோர்கள். எப்படி என்ற பிள்ளைக்காக, என் மனைவிக்காக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தார ஒரு விஷயம்தான். ஒரு நபித்தோழருக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு அறிவுரை. அவர்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாத்தையும் தர்மம் செய்ய முற்படுகிறார். ரசூலுல்லாஹ் இறுதியாக சொன்னது அவருக்கு, நீங்க உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததிகளை பிறரிடத்துல கையேந்தி உதவி தேடுகின்ற, பிறரிடத்துல டிபெண்ட் ஆகி நிற்கிற, பிறரில சார்ந்து நிற்கிற ஒருவராக விட்டுட்டு போகாதீங்க. தன்னிறை உள்ளவர்களாக உங்களுடைய பிள்ளைகளை பொருளாதாரத்துல வச்சுட்டு போங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொன்ன அறிவுரையின் அடிப்படையில், சகோதரர்களே, நம் பிள்ளைகளுக்காக ஹலாலாக சம்பாதிப்பது தவறு கிடையாது. அது குர்ஆனின் மூலமாக, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அறிவுரையின் மூலமாக நமக்கு ஊக்கப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில பொருளாதாரத்தின் மீது மனிதனுக்கு ஆசை இருந்தாலும் அது தேவைப்படுகின்ற அளவுக்கு தேடணும் என்பதற்கான ஊக்கப்படுத்தலும் இஸ்லாத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தினுடைய போக்கு என்ற ஒரு வார்த்தையை நான் ஜும்மாவினுடைய ஆரம்ப பகுதியில் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். சகோதரர்களே, இந்த உலகத்தின் போக்கு என்பது மனிதனுடைய இந்த ஆசையும், மனிதன் தேட வேண்டிய இந்த பொறுப்பும், இதை தாண்டி மனிதர்களை இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் என்ன செய்யுது, விட்டு இருக்கிறது. ஸ்ட்ரெஸ் என்றா இன்னைக்கு பெரும்பாலும் இந்த ஒரு 40 கடந்தா அதிகமாக வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயம்தான், உடலை கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. ஏனால் உடல் ரீதியான நோயாளிகளாக இன்றைக்கு இருக்கிற பெரும்பாலானவர்கள் சுகரோ அல்லது பிரஷரோ அல்லது கொலஸ்ட்ராலோ மற்றவை இன்னும் ஏதோ ஒரு ஒரு நோயோடு வாழுகின்ற மக்கள் அதிகமாகி கொண்டே வருகிறார்கள். சரி, இதனுடைய காரணி என்ன என்று நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்தால் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம்தான், சுகர் இருக்கிறார்களுக்கு டென்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. நோயினுடைய வெளிப்பாடு அல்ல, உணவினுடைய தாக்கம் அல்ல, உடல் ரீதியான தாக்கம் அல்ல. இந்த பெரும்பாலான விஷயம் என்னன்னு கேட்டா ஸ்ட்ரெஸ். சரி, ஒரு மனுஷனுக்கு என்னத்தால ஸ்ட்ரெஸ் வருது என்று பார்த்தால், அவனுடைய ஸ்ட்ரெஸ் அப்படியே ஆய்வு செஞ்சா அது பொருளாதாரத்தை சுத்திய ஒரு விஷயமா இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கலோ, அல்லது தனக்கு வர இருக்கின்ற வறுமதியை பற்றிய யோசனையோ, அல்லது இவர் கொடுக்க வேண்டிய கொடுப்பனவு பற்றிய யோசனையோ, அல்லது இவருக்கு போதாது என்ற மனநிலையோ, ஏதோ ஒரு பகுதியில் கொடுக்க வேண்டியது, வர வேண்டியது, அல்லது போதாது, சம்பாதிப்பது போதாது என்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் உருவான ஸ்ட்ரெஸ் என்று ஆய்வுகள் சொல்கிறது. நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இது 70க்கு பிற்பாடு, 1970க்கு பிற்பாடு இந்த உலகத்தினுடைய மாற்றம், குளோபலைசேஷன், இந்த உலகமயமாக்கலினுடைய ஒரு திட்டமிட்ட 2 பகுதிகளில் உண்டு என்று பெரும்பாலான மதிப்பீடுகள் சொல்கிறது. 70க்கு முன்னாடி எங்களோட வாழ்க்கை முறையை நீங்க அவதானிச்சா யாரும் இந்த சுகரோட, கொலஸ்ட்ராலோட, பிரஷரோட நோயாளியாக இருந்தாங்க என்று சொல்ல முடியாது. காலையில பழஞ்சோறு சாப்பிட்டவர்கள் இருக்கிறார்கள், பானை சந்தித்தவர்கள் மிச்சம் குறைவு, பராட்டாவை சந்தித்தவர்கள் மிச்சம் குறைவு. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா பழஞ்சோறு சாப்பிட்டாங்க. பழஞ்சோறுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய வேலைகள் இருந்தது, உடல் ரீதியான பணிகள் இருந்தது, செயல்பாடுகள் இருந்தது. இன்னைக்கு சாப்பிடுகிற சாப்பாடும் செய்கிற வேலைகளும் மாறுபட்டு இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்கு டென்ஷன் ஆயிருக்கிறது. படுத்தா தூக்கம் போவதில்லை, எழும்ப வேண்டிய நேரத்துக்கு எழும்ப முடியதில்லை. என்ன ஆதாரம், என்ன காரணம் என்று நீங்க இதை தேடி பார்த்தால் டென்ஷனை தான் சொல்றாங்க அதிகமா. உங்களுக்கு என்னப்பா டென்ஷன்? இது எதனால் வந்தது, ஏற்பட்டது? வாங்கினா நல்லம் என்று நினைக்கின்ற அந்த பொருளாதார சூழ்நிலையை சுற்றி நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நறுமை இஸ்லாமிய சகோதரர்களே, இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறது என்று சொன்னால்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயிசு அப்து தீனார், ஒரு காலம் வரும் மனிதன் தீனாருக்கு அடிமையாகி இருப்பான், திருகத்துக்கு அடிமையாக இருப்பான். தேவையை தாண்டி ஆசைக்கு நுகர்வது, ஆடம்பரத்துக்கு. ஒரு வீட்டு சூழல் என்று பார்த்தா வீடு என்றது அத்தியாவசியம் என்று ஆகி, இப்ப வீடு என்பது இன்டீரியர் டெக்கரேஷனோட சேர்த்து பார்த்தா இது ஒரு ஆடம்பரம் என்ற ஒரு லக்ஸுரி லைஃபுக்காக வேண்டி என்ன செய்யறது என்ற நோக்கத்தோடு செய்யப்படுகிற வீடு வாசல் நுகரப்படுகின்ற பொருளாதாரம் அல்லது பொருள் என்று மாறி போகினது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூழ்நிலை வரும் என்று சொன்னாங்க. இப்ப நுகர்வு கலாச்சாரம், வாங்கணும் என்ற ஆசை வந்தா அடுத்தது என்ன வரும்? பணம் தேவை இல்லையா? காசு தேவை. காசு இருந்தா தானே வாங்கலாம். இப்ப இந்த உணர்வை தூண்டிவிட்டு, வாங்க வேண்டும் என்ற உணர்வை தூண்டி விட்டுட்டு இந்த விக்கிறவன் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்க கடனுக்கு வாங்கினா உங்களுக்கு என்ன இருக்கு, கிரெடிட் கார்டுக்கு வாங்கினா உங்களுக்கு ஆஃபர் இருக்கு, 10%, 25% அல்லது 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. எதுக்கு? கிரெடிட் கார்டுக்கு. நீங்க கேஷ் பண்ணினா அந்த ப்ராஃபிட் அல்லது அந்த டிஸ்கவுண்ட் இல்ல, நீங்க கிரெடிட் கார்டுக்கு வாங்கினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு ப்ரொமோட் பண்றான் வியாபாரிகள். இப்ப கடன்காரனாக ஒவ்வொருத்தரையும் மாத்துறது. வாங்கணும் என்ற ஆசையை தூண்டி விட்டார்கள். இப்ப பணத்தின் மீதான தேவை ஒரு மனிதனுக்கு உருவாக்கப்படுகிறது. இப்ப பணத்தின் மீதான தேவை என்ன செய்யும் என்று கேட்டா, எப்படியாவது சல்லியை சம்பாதிக்கணும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லயஅதி ஸமானுன் லா யுபாலில் மர்உ பிமா அஹதல் மால் பிஹலாலின் அவ் ஹராமின். இந்த காசு எனக்கு ஹலாலா வந்துச்சா ஹராமா வந்துச்சா என்று பார்க்க முடியாத அளவுக்கு, யோசிக்கிற நிதானம் இல்லாத அளவுக்கு பணத்தின் மீதான ஆசையும் தேவையும் ஒரு மனிதனுக்குள் என்ன செய்யும்? உருவாகும் என்றாங்க. கள்ள நோட்டு அடிக்கிறவனுக்கு என்ன வந்துருச்சு? நாட்டு சட்டம் என்னைய பிடிச்சி உள்ளுக்குள்ள போடுவான் என்ற பயம் இல்லாம கள்ள நோட்டு அடிக்கிறானே, என்ன காரணம்? லஞ்சம் வாங்குறன், என்ன காரணம்? அதே மாதிரி திருட்டு வியாபாரம் செய்கிறவர்கள் என்ன காரணம்? என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அவன் ஆசை, பணம் தேவை என்ற ஆசை அதை செய்ய வைக்கிறது. இப்ப இது நம்ம வெளி சமுதாயத்தில் தான் இருந்தது என்று பார்த்தா, நம்முடைய சமுதாயத்துக்குள்ளேயும் இந்த நிலைமை மெல்ல 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 என்ன செய்யுது? ஒரு காலத்துல நம்மட ஊர்கள்ல ஒரு முஸ்லிம் கிராமம் என்றா, இந்த போதை பொருளை பாவிப்பவர் ஒரு ஆள், அவரும் பாவிச்சா தலையில துண்ட போட்டுக்கொண்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்து படுக்கிறார், அல்லது ரோட்ல விழுந்து கிடந்தா அடுத்த நாள் அவருக்கு முகம் காட்ட இயலாத அளவுக்கு வெட்கப்பட்டார். இப்ப இன்றைக்கு என்ன நிலைமையாயிருச்சுன்னா, ஊர்களுக்குள்ள இந்த போதை பொருள் வியாபாரம் செய்கிறவர்கள் பெரிய ஆக்கள், இப்ப பெரிய கைன்னு சொல்லுவாங்க. எப்படி? பெரிய கை. அவருக்கு பொலிசுல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு, பெரிய இடங்கள்ல கொஞ்சம் தொடர்புகள் இருக்கு, அவர் சொன்ன வேலை நடக்கும். இப்ப இவர் சமூகத்தில் பெரிய அந்தஸ்து உள்ளவர். ஆனா அவர மைண்ட் செட்ல என்ன இல்லைன்னா, நான் தேடுற பணம் ஹலாலான வழியில் வந்ததா ஹராமான, அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு பணம் இருக்கி, பணம் கட்டுக்கட்டா வீட்டுல இருக்கி, பேங்க்ல இருக்கி, எனக்கு பணம் வருகிறது. இந்த பணம் தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனுடைய செல்வாக்கை தீர்மானிக்கிறது என்ற இடத்திற்கு மனிதனை மாற்றுகிறது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேணும். இன்னைக்கு இந்த போதை பொருளை பாவிப்பவர்கள் அல்லது விற்பவர்கள் சமூகத்தில் கணிசமான அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சத்தியம். அல்லாஹ் தஆலாவினுடைய வஹி அது என்னண்டா, லா யுபாலி, மனிதன் பொருட்படுத்த மாட்டான், கவனத்தில் கொள்ள மாட்டான், பெருசா நினைக்க மாட்டான். இது ஹலாலா வந்துச்சு ஹராமா வந்துச்சு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, காசு வந்தா பரிசு சரி, ஏதோ ஒரு வகையில் சல்லி வந்தா போதும் என்ற ஒரு மோகம் அவனை தூண்டிக் கொண்டே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு இன்னும் ஒரு இடத்துல இன்னொரு விஷயம் சொன்னாங்க.
நம்ம சம்பாதிக்கிறது நம்மட தேவைக்கே போதாது, என் பணம் எந்த தேவையை நிறைவு செய்யறதுக்கே போதாதுன்னா இந்த பரோபகாரம் இல்லாம போகும். என்ன நடக்கும்? பரோபகாரம் இல்லாம போகும். பரோபகாரம் என்ன? பரோபகாரம் என்பது பிறருக்கு பிறருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு பிறர் கஷ்டப்படுகிறார் என்று உதவி செய்வது. இந்த மனப்பாங்கு குறுகி போய் அங்க ஷுஹ் நுழைஞ்சு கொள்ளும். ஷுஹ்னா அவருடைய மனசுக்குள்ள அவர் குறித்து சார்ந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று அவருடைய உள்ளத்தில் அந்த கரிமித்தனம் நுழைந்து கொள்ளும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகாரபு ஸமான், காலம் சுருங்கும், வயன்குசுல் அமல், அமல் குறைஞ்சு போகும். மனுஷர்கள் இபாதத்து செய்கிற விகிதம் என்ன செய்யும்? குறைஞ்சு போகும். தொழணும், திக்ர் செய்யணும், குர்ஆன் ஓதணும், இது போன்ற தர்மம் செய்யணும், இது போன்ற நல்ல காரியங்கள் மெல்ல 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 அரிதாகி கொண்டே போகும். மனுஷன் பணம் தேடுகின்ற அந்த அவாவில் இதையெல்லாம் விட்டுடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்ததாக அவனிடத்தில் ஏற்படுகின்ற இன்னும் ஒரு மாற்றம் தான் அவனுடைய மனசுல அல்லாஹு தஆலா அந்த கரிமித்தனத்தை போட்டுடுவான். கரிமித்தனம் அவனுக்குள்ள உருவாகும். இப்ப என்ன நடக்கும்? அவன் இந்த கருமித்தனத்தை வைத்துக் கொண்டு தந்த செல்வத்தை செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்கு அவன் என்னவெல்லாம் வழி இருக்கிறதோ அதை தேடிக்கொண்டு இருப்பான். பரோபகாரம் முற்றாக இல்லாம போய் பிறரின் மீது பரிதாபப்படுதல், இரக்கப்படுதல், அவரின் மீது அன்பு காட்டுதல் என்பது என்னையே பார்த்துக் கொள்ளவே எனக்கு நேரம் இல்லை, உங்களை பார்க்கவா நான் இருக்கிறேன் என்று இந்த சமூக பொறுப்பு இல்லாம நடந்து கொள்கின்ற மக்கள் அதிகமாகி போவார்கள் என்பது அல்லாஹு தாலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வாக்கு. அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த சூழ்நிலையில் இருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஈமானிய தெளிவை தருவானாக. குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மாறி வருகும் உலகத்திற்கு மத்தியில், உலகத்தினுடைய நீரோட்டத்திற்கு மத்தியில், பொருளாதார, அரசியல் மற்றும் இந்த சமூக சூழலில் எமது பலவீனத்தோடு நம்முடைய இஸ்லாத்தை, நம்முடைய ஈமானிய உணர்வுகளை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதற்கான ஒரு சில விஷயம். அஃப்லஹ மன் அஸ்லம வ கன்னஅஹு அல்லாஹு பிமா அத்தாஹு. யார் ஒருவர் தந்த வாழ்க்கையை இஸ்லாமாகவும் அதே நேரத்தில் போதுமென்ற மனநிலையோடு, அல்லாஹ் எனக்கு தந்தது போதும் என்ற நிலையோடு பொருளாதாரத்தை அணுகுகின்ற இந்த சூழ்நிலையும், அதே நேரத்தில் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு புரிந்து கொள்கின்ற மனநிலையும், அல்லாஹ் தந்தது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு போதும் என்ற மனநிலையும் விட்டான். வாழ்க்கையில் அவன் சக்சஸ் பர்சன், சக்சஸ்ஃபுல்லி லைஃப் வாழுகின்ற ஒரு மனிதன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, இன்று வளர்ந்திருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலை எங்களை பணத்திற்கு அடிமையாக்கி விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த இந்த சூழ்நிலை, அடிமையாகுதல் என்ற இந்த வார்த்தை இருக்கிறது இல்லையா, இது 4வது ஸ்டேஜ் சைக்காலஜி. அடிமையாகுதல் என்பது 4வது ஸ்டேஜ். அப்ப அதுக்கு முன்னாடி 3 ஸ்டேஜஸ் இருக்கு. பணத்தின் மீதான ஆசை முதலாவது பகுதி. மனிதனுக்கு பணத்தின் மீதான ஆசை அல்லது பொருளாதாரத்தின் மீதான ஆசை. இந்த ஆசை கண்ட்ரோல்ல இல்லைண்டா அவரோட ஆசை என்ன செய்யும்னா பேராசையாக மெல்ல 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 மாறும். 3வது ஸ்டேஜ் என்னண்டா, அது இல்லைண்டா என்னால வாழ முடியாது என்ற போதையாக அவருக்கு மாறும். 4வது அதற்கு அடிமையாகி போவார். இப்ப ஒரு நிகழ்வோட ஒரு உதாரணத்தோட இந்த ஹுத்பாவை நான் முடிச்சு கொள்றேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அக்ஸர மா அகாஃபு அலைக்கும் மா யுஹ்ரிஜுல்லாஹு லக்கும் மின் பரக்காத்தில் அர்த். இந்த பூமியில நான் உங்களிடத்தில் பயப்படுவது என்னன்னு கேட்டால், அல்லாஹ் இந்த வானம் பூமியினுடைய பரக்கத்தை, இந்த பூமியினுடைய பரக்கத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தி விடுறார், பரக்கத்து நிறைஞ்சு போயிருக்கு. அது என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹரத்து துன்யா, இந்த துன்யா பசுந்தா விளங்கும் எல்லாரும். இப்ப பகல்ல நடமாடுறதுதான் கூட, இப்ப சமீப காலமா இரவுல நடமாடுறது கூடவாயிருச்சு. இரவுல நடமாட்டம், மனிதர்களுடைய நடமாட்டம் பயணமாக இருக்கலாம், உணவுக்காக வெளியில போறதாக இருக்கலாம், அல்லது பொழுதுபோக்குக்காக என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்கலாம். இப்படி போற நேரம் நீங்க இப்படி உலகத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா ஆங்காங்கே இரவுல முழிப்பதற்கான வாய்ப்புகளை திறந்து விட்டிருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் என்னன்னு கேட்டா, இந்த இரவுல விளையாடுறதுக்கு சின்ன சின்ன பொக்ஸுகளுக்குள்ள ஆக்களை அடைச்சு வச்சு என்ன செய்யறது, விளையாடுறதுக்கு. காலையில விளையாடலாம், பின்னரே விளையாடலாம். அதனடா ராவுல தூக்கமே இல்லாம விளையாடுறது என்று கேட்டா, பகல்ல சம்பாதிக்கணுமே, சம்பாதிக்கிறதுனால விளையாடுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ நான் ராவுல விளையாடுறேன். அதுக்கு பேர் என்ன, இன்டூர். அவுட்டோர் எல்லாம் இல்லை, கிரவுண்ட் எல்லாம் காலியா இருக்கு. அதுக்குண்டு ஒரு இடத்த லைட்டு போட்டு சமைச்சு இன்டூர்ல விளையாடுங்க. அதுக்கு ஒரு வருமானம், ஒரு 1 ஹவருக்கு 2500 ரூபாய். இப்ப முதலாளித்துவத்தின் ஒரு பகுதியாக இப்படியான ஒரு சூழ்நிலைகளை சமுதாயத்தில் நாம் கண்டு கொண்டே இருக்கிறோம். ஜும்மாவை சுருக்கமா முடிக்கணுன்றதுனால இந்த விமர்சன பகுதியை நான் சுருக்கிக் கொள்றேன். என் அருமை இஸ்லாமிய சகோதரி, இது ஸஹரத்து துன்யா, உலகத்துல இது ஒரு பசுந்து அழகு. தேவைக்கு போறது இல்ல, கலசுக்கு போறது விளையாடுறதுக்கு. அடே நீ இப்படி ஒரு 10 வருஷம் விளையாண்டேன்னு வை, 40 வயசுக்கு மேல நீ வாழ மாட்ட, நோயாளியா போயிருவ. இரவு தூக்கத்தை தவற விட்டால், ஆரோக்கியத்தை தவற விட்டால், விளையாடுறது ஆரோக்கியத்துக்கு. ஆனா ஆரோக்கியம் இரவுல தூக்கம் என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்க. இப்ப ஓய்வு இல்லாம விளையாட்டுல போறதுனால இந்த சைக்கிள் லைஃப்ல ஒரு 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 சேஞ்சஸ் ஒன்று வருது. இப்ப நோயாளி ஆகுறதுக்கு, உடலுக்கு ஒவ்வாமை நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய இந்த மாயையில் இருந்து விடுபட்டு இஸ்லாம் காட்டி தருகின்ற இந்த ஒழுக்கங்கள், பண்பாடுகள், பழக்க வழக்கங்களை நாம் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த ஈமானிய பக்குவத்தை தருவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.